இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். உங்களை அழைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அழைக்கிறார். இயேசு மரியாள் மார்த்தாள் என்கிற வீட்டிற்கு சென்றார். பாருங்க, அந்த வீட்டிற்கு சென்று அங்கு அவர்களை அன்பாய் நேசித்திருந்தார். ஒரு தடவை அப்படித்தான் அவர் அந்த வீட்டிற்கு வராமல் அடுத்த ஊருக்கு போய்விட்டார். போய்விட்டு வருவதற்கு 4 நாள் ஆகிவிட்டது. அதற்குள்ளாக அந்த மரியாள் மார்த்தாள் என்பவர்களுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவனுடைய பெயர் லாசரு. அவன் இறந்து விட்ட பின்பு அந்த வீட்டிலே ஒரே துக்கம், ஒரே கவலை. அந்த மனிதனை கொண்டு போய் கல்லறையிலே அடக்கம் பண்ணி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். அக்காலத்திலே கல்லறை என்பது ஒரு குகையை குடைந்து அதற்குள்ளே அந்த சரீரத்தை வைத்திருப்பார்கள். பாருங்க, அந்த இடத்தை அந்த வீட்டுக்கு இயேசு சென்றார். உடனே அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவர் கொஞ்சம் 4 நாட்கள் கழித்து வந்திருக்காரு, அதற்கு முன்னதாக வந்திருந்தார் என்றால் இந்த பையனை, இந்த லாசரு என்ற ஒரு மனிதனை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கலாமே, இந்த சகோதரன் எழுப்பியிருக்கலாமே என்று எல்லாரும் சொன்னார்கள். அவர் அவங்க வீட்டிற்கு வருவதற்கு முன்னதாக வீட்டிற்கு வெளியே ஒரு தெருவில் நின்று கொண்டிருந்தார். மார்த்தாள் வந்து அழுது ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீ இருந்திருந்தீரானால் என் மகன், என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்னார். உடனே இயேசு சொன்னார், இந்த மரியாளை வர சொல்லுங்கள் என்று சொன்னார். மார்த்தாள் வீட்டுக்கு போய் மரியாளிடத்தில் சொன்னால், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், வா என்று சொன்னார். பாருங்க, உடனே மரியாளும் ஆண்டவரை தேடி வீட்டிலிருந்து வந்தார். வந்த உடனே பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, அவன் வியாதி வந்து மரித்து போய் விட்டானே, நீ கொஞ்சம் லேட்டா வந்து விட்டீரே என்று சொல்லி அவர் அழுதார்கள். உடனே இயேசு சொன்னார், இப்பொழுதும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார். மரிக்கும் பிறகு ஏதாவது நடக்க கூடுமா? மரிச்சாச்சுன்னா ஒரு மனுஷன் மரித்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்று நாம் நினைப்போம். ஆனால் கடவுளுக்கு அதுவும் எளிதான காரியம். அப்படி இயேசு சொன்னார், அவனை வைத்த இடத்தை எனக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அவர்கள் அந்த கல்லறையின் இடத்திற்கு அவரை கொண்டு போனார்கள். அவர் அந்த கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அந்த கல்லறை ஒரு பெரிய கல் மூடப்பட்டிருந்தது. அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். உடனே மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே, இது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு, என் சகோதரன் மரிச்சு போய் 4 நாள் ஆயிடுச்சு, திரும்ப கல் எடுத்து போட்ட நாருமே என்று சொன்னார். உடனே இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண மாட்டாயே என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி அதுக்கப்புறமாக அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அந்த மனிதனை நோக்கி ஆண்டவர் சொன்னார், லாசருவே, வெளியே வா என்று சொல்லி அந்த மரித்த மனிதனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். பாருங்க, உடனே அந்த மரித்து போன அந்த சடலத்தில் உயிர் வந்து அந்த லாசர் என்ற மனிதன் உயிரோடு எழும்பி வந்தான். அந்த கட்டுகள் எல்லாம் பிரித்து விட்டார்கள். அவன் உயிரோடு அநேக ஆண்டுகள் அவன் வாழ்ந்து காண்பித்தான். பிரியமானவர்களே, அந்த மரித்து போன அந்த சகோதரனுடைய வீட்டிலே இயேசு வந்த பொழுது அந்த வீட்டிற்கு ஒரு சமாதானம் வந்தது, ஒரு உயிர்த்தெழுதலும் வந்தது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். நானோ அந்த ஜீவன் பரிபூரணப்படுவோம், அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக மாறவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். இயேசுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களுடைய ஜீவன் பரிபூரணம் அடையும், உங்கள் ஜீவன் நித்திய ஜீவனாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மாறி ஒரு பெரியான ஒரு சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் துக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிற இன்றைக்கு இந்த இயேசுவை உங்க வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு நித்திய ஜீவன் உண்டு, உங்க வீட்டில் ஒரு நித்திய ஜீவன் உண்டு, உங்க வாழ்க்கையில் ஒரு நித்திய ஒரு சமாதானம் உண்டு, ஒரு நித்திய ஒரு சந்தோஷம் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு சந்தோஷம் உங்க வீடுகளிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்க வீட்டுல என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, சாப கட்டுகள் இருந்தாலும் சரி, இப்பொழுதும் மறைவதற்கு அவது ஆண்டவரால கூடும். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புல இயேசப்பா, இந்த ராத்திரி வேளையிலே யாரெல்லாம் ஒரு வார்த்தையை கேட்கிறார்களோ அந்தந்த வீடுகளிலே சமாதானம் உதிப்பதாக, ஒரு ஆறுதல் உதிப்பதாக, கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் நீங்குவதாக, பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு மெய்யான சமாதானத்தை அடைவார்களாக. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு நித்திய சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கடன் பிரச்சனை, பலவிதமான பாவக்கட்டுகள், போராட்டங்கள், வியாதிகளோடு ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் சுகம் அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக, பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவார்களாக, கடன்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக, நல்ல வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாவதாக. பாவ மன்னிப்பின் நீ ஜீவன்
பாவ மன்னிப்பு நிச்சயம் அவர்களுக்கு உண்டாவதாக, நித்திய ஜீவன் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி கிறிஸ்துமஸ். அந்த நீர் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year.